குங்குமம் டிவி ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். மகாலட்சுமி தேவியைப் பற்றி நாம் அனைவரும் கண்டிப்பாக அறிந்திருப்போம். இந்த காணொளியில் மகாலட்சுமி தேவியைப் பற்றிய 100 தகவல்களை நீங்கள் பார்க்கப் போகிறீர்கள். இவற்றில் சில தகவல்கள் நீங்கள் அறிந்தது என்றாலும் பல தகவல்கள் நீங்கள் அறியாததாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். வாருங்கள், காணொளிக்குள் போகலாம். 76 மகாலட்சுமிக்கு உகந்தது நெய் விளக்காகும். சகலவித செல்வத்தையும் வீட்டில் நலனையும் தருவது நெய் விளக்கு வழிபாடுதான். 77 பூஜை செய்யும் போது மகாலட்சுமிக்குரிய பாராயணப் பாடல்களை பாடித் தியானிக்கலாம். 78 வரலட்சுமி நோன்பை கடைபிடித்தவர்கள் பெரும் பயனை அடைந்தார்கள் என்று பத்ம புராணம் கூறுகிறது. 79 வீடுகளில் லட்சுமி படம் வைத்து வெள்ளிக்கிழமைகளில் தூபம் காட்டி தீபாராதனை செய்ய வேண்டும். உப்பு பாத்திரத்தில் உப்பு குறையாமல் பார்த்து கொள்ள வேண்டும். 8 வித நல்லெண்ணெய் கலந்து காலையும் மாலையும் தீபம் ஏற்றினால் லட்சுமிக்கு மிகவும் பிடிக்கும். 80 நாம் செய்யும் பாவம் புண்ணியத்துக்கு ஏற்பவே லட்சுமி நமக்கு செல்வத்தை வழங்குவாள். 81 மகாலட்சுமி நித்திய சுமங்கலி என்று அழைக்கப்படுகிறாள். எனவே தான் அவளை நினைத்து பெண்கள் வரலட்சுமி விரதம் மேற்கொள்கிறார்கள். 82 வரலட்சுமி விரதம் இருக்கும் பெண்களிடம் அஷ்டலட்சுமிகள் மகிழ்ந்து அன்புடன் இருப்பார்கள் என்பது ஐதீகம். 83 மகாலட்சுமி கணவரின் மார்பில் பொறுமையுடன் இருப்பவள். எனவே அவளுக்கு நன்றி தெரிவிக்கும் விரதமாக வரலட்சுமி விரதம் கருதப்படுகிறது. 84 மகாலட்சுமிக்கு மஞ்சள் நிறப்பட்டு என்றால் பிரியம் அதிகம். 85 லட்சுமி அனைவருக்கும் நன்மை தருபவள் என்று அதர்வண வேதத்தில் கூறப்பட்டுள்ளது. 86 வரலட்சுமி விரதம் இருக்கும் பெண்களுக்கு மாங்கல்ய பலம் நீடிப்பதோடு செல்வம், தைரியம், வெற்றி, அரசு பதவி, குழந்தைப்பேறு, கல்வி உள்ளிட்ட எல்லா வளங்களும் வந்து சேரும். 87 வரலட்சுமி தினத்தன்று அன்னம், பருப்பு, வடை, பாயசம், கொழுக்கட்டை, அப்பம், இட்லி முதலியவற்றுடன் பழ வகைகளை நெய்வேத்தியம் செய்ய வேண்டும். 88 வரலட்சுமி பூஜைக்கு கொழுக்கட்டை நெய்வேத்தியமே பிரதானமானது. 89 வரலட்சுமி பூஜையின் போது அருகம்புல்லை தூவி வழிபட்டால் கூடுதல் பலன்கள் கிடைக்கும். 90 வரலட்சுமி பூஜைக்கு பயன்படுத்தும் கும்பத்தை பிறகு பத்திரப்படுத்தி சுத்தமான இடத்தில் வைத்துக் கொள்ளலாம். வேறு பூஜைகள் நடத்தும்போது அதை பயன்படுத்தலாம். 91 வரலட்சுமி பூஜைக்கு பயன்படுத்தும் கும்பம் எதிர்பாராத விதமாக நெளிந்து விட்டாலோ சேதமடைந்து விட்டாலோ வீட்டில் வைத்துக் கொள்ளக்கூடாது, தானமாக கொடுத்து விட வேண்டும். 92 வரலட்சுமி பூஜையின் போது சந்தனத்தில் லட்சுமி செய்து வழிபடலாம். ஆனால் மறுநாள் அதை நீர்நிலைகளில் கரைத்துவிட வேண்டும். 93 வரலட்சுமி தினத்தன்று புண்ணிய நதிகளில் நீராடலாம். இது ஓராண்டு லட்சுமி வழிபாட்டுக்குரிய பலன்களை நமக்கு தரும். 94 வரலட்சுமி பூஜை தினத்தன்று 3 தடவை அம்மனை வணங்கினால் நல்லது. வரலட்சுமியை எந்த அளவுக்கு தாமரை மலர்களால் அலங்கரித்து வழிபாடு செய்கிறோமோ அந்த அளவுக்கு புண்ணியம் சேரும். 96 சித்ரநேமி என்ற கணதேவதை வரலட்சுமி விரதத்தை அனுஷ்டித்து தன்னுடைய குஷ்டரோகம் நீங்கப் பெற்றாள். 97 பார்வதி தேவி புத்திர பாக்கியம் பெற வரலட்சுமி விரதத்தை அனுஷ்டித்து சண்முகனைப் பெற்றாள். 98 விக்ரமாதித்தன் வரலட்சுமி விரதத்தை அனுஷ்டித்து இழந்த ராஜ்யத்தை திரும்பப் பெற்றான். 99 நந்தன் வரலட்சுமி விரதத்தை கடைபிடித்து அழகிய மனைவியை அடைந்தான். 100 லட்சுமி வழிபாட்டின் போது மறக்காமல் அஷ்டலட்சுமி ஸ்தோத்திரம் சொல்வது மிகவும் நல்லது. மகாலட்சுமி பற்றிய பல அரிய தகவல்களை 4 பாகங்களாக உங்களுக்கு நாங்கள் வழங்கியிருக்கிறோம். மேலும் ஆன்மீக வீடியோக்களுக்கு குங்குமம் டிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் செய்து உங்கள் அன்பான ஆதரவை எங்களுக்கு தரும்படி கேட்டுக்கொள்கிறோம். உடனடி அப்டேட்களுக்கு பெல் ஐகானை கிளிக் செய்யவும். நன்றி, வணக்கம்.